எஸ்ஆர்ஐ சார் ஃபார்ம் கொடுக்கீங்களா? அந்த ஃபார்ம் எதுக்கு கொடுக்கீங்க? ஓட்டு வீதத்தை குறைக்கிறதுக்காண்டி நீங்க கொடுக்கீங்க. இது வந்து ரொம்ப மோசமான செயல். இதுக்காண்டி நாங்க கண்டன போராட்டம் பண்ணுவோம், அந்த போராட்டம் பண்ணுவோம், இந்த போராட்டம் பண்ணுவோம்னு சொன்னீங்களே சாரு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இவங்களே இதையும் சொல்லிக்கிட்டாங்க. லாஸ்ட் இவங்களே வீடு போய் நிரப்பி கொடுத்துருந்தாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணு போராட்டம் எது பண்ணுவீங்க? இது இந்த ஃபார்ம் நம்ம யாரும் நிரப்பி கொடுக்க கூடாதுதான் நீங்க போராட்டம் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து நீங்களே வீடா போய் இந்த ஃபார்ம் கொடுத்தா நாங்க நிரப்பி தரோம் நிரப்பி கொடுத்துருக்கீங்க. இது எதுக்கு? இந்த ஃபார்மோட முழு பேர் என்னன்னா இந்திய தேர்தல் ஆணைய கணக்கிட்டு படியும். இது வந்து எதுனா நம்ம வீட்டுல 5 பேர் இருக்கோம்னு வச்சுக்கேன். அந்த 5 பேரும் கரெக்டா அந்த 5 ஃபார்ம் வந்துடும். அந்த 5 ஃபார்ம் நிரப்பி இந்த ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. தப்பா எழுதுனா அதை மாத்தி எழுத முடியாது. அதனால கரெக்டா எழுதி கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளால கரெக்டா ஓட்டு போட முடியும்னு அவங்க சொல்லுதாங்க. அது உண்மையா போயான்னு தெரியல. ஆனா இது வந்து நல்லதா கெட்டதா, இது வந்து நல்லது இருக்குங்க கெட்டது இருக்குங்க எங்களுக்கு சரியா தெரியல. ஆனா உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. கரெக்டா தெரிஞ்சு